அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருப்பது 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியை காட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. ஏன் அப்படின்னா குரு பகவான் தான் முழுமையான சுபகிரகம். எல்லா சுபத்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். மற்ற ராசிகள் பயிற்சியை காட்டிலும் இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கடக ராசியில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு உச்சம் பெற்ற நிலையிலிருந்து தன்னுடைய பலனை வாரி வழங்கப் போகிறார் 12 ராசி அன்பர்களுக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய 2ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி என்னென்ன நட்பலன்களை தரவிருக்கிறார் என்பது குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம். இந்த ரிஷபராசியை பொறுத்த மட்டும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ரிஷபராசி அன்பர்கள் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயங்களில் ரொம்ப அதிக கவனம் செலுத்துவாங்க. என்னன்னா எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திடணும். ஒரு குடும்பத்தில் ரிஷபராசி அன்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களால் அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார உயர்வு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷனின் 2ஆம் அதிபதி இல்லையா, அவரே சுக்கிரனாக வரார். அப்போ பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அப்போது இந்த வரக்கூடிய குரு பயிற்சி இந்த ரிஷபராசியர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை வாழ்க்கையில் நிகழ்த்த போகுது என்பது குறித்து வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக குருவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன், அவர் பார்த்திங்கன்னா அசுர குரு. குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு தலைவர். அப்போ இரண்டும் பார்த்திங்கன்னா எதிரி கிரகங்கள் கிடையாது, எதிர் கிரகங்கள். சில நேரங்களில் குரு பகவான் முரண்பட்ட பலன்களை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்வார். ஏன் அப்படின்னா ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார். அப்போ திடீர் மாற்றங்களை இந்த குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் அவ்வப்போது சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களது ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியாக குரு பகவான் வருகிறார். மேலும் எல்லா சுபத்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய சுபகிரகமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி காரக ரீதியாக நன்மைகளை செய்ய கடமைப்பட்டுள்ளார். பாவக ரீதியாக ஒரு சில கெடுதல்களை இந்த குரு பகவான் செய்வார். அப்போது ஒரு அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கவிருக்கிறார். எந்த ஒரு வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் இயங்குகிறது. இப்போ 3ஆம் இடங்கிறது என்ன? ஒரு ஒப்பந்தம், ஒரு சிறுதூர பயணம், உங்கள் குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவகம். 3ஆம் இடம் உங்களது கையெழுத்து, மீடியா துறை, மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றுபவர்கள், பேச்சால் உங்களது பேச்சாற்றலால் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அனைத்தும். அப்போது இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு துறைகளும் பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சி இருக்க போகிறது பொருளாதார ரீதியாக. ஏன் சார் பொருளாதார ரீதியாக அப்படின்னா குரு பகவான் தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ 3ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்லதொரு பொருளாதாரத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு. 11ஆம் இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போது திருமணமாகி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், 2ஆம் திருமணம் எனக்கு அமையறதுக்கு லேட்டாகுது, எனக்கு இது வரைக்கும் அமையலை அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு 2ஆம் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் தாரம் என்று சொல்லக்கூடிய பாவகம் 11ஆம் இடம். அப்போது குரு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு பலனை காட்டிலும் பார்த்தீங்கன்னா பார்க்கும் வீட்டுக்கு பலனை 2 மடங்கு பலனை அதிகப்படுத்துவார்.
அப்போ அந்த வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு விழுகிறது. யாருக்கெல்லாம் முதல் திருமணம் லேட் ஆகிட்டுருக்கோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கப் போகிறது. களத்திர பாவகம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் திருமணம் தாமதமாகுது. நீண்ட நாள் எனக்கு வரனே வரல, கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்ப நிலை இருக்குது. ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, பல குழப்பங்கள் இருக்குது. குரு பார்த்தால் கோடி புண்ணியம், வழிகாட்டுவார் குரு. ஏதோ ஒரு வகையில் ஒரு வரன் உங்களுக்கு அமையும். அதே நேரில் இந்த 7ஆம் இடங்கிறது திருமண வாழ்க்கையை சொல்லும். ஏற்கனவே திருமணமாகி சில மனக்கசப்புகளால் பிரிவினை இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்டு. அடுத்த நிலையாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பொதுவாக திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த பாவகங்களை கோச்சார குரு பார்ப்பது மிக மிக விசேஷம். ஒரு சுபகிரகம் பலம் பெற்று திரிகோணத்தை பார்க்குது. நீங்கள் உழைக்காமே சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம். தந்தையால் நல்ல அனுகூலம் உண்டு. தந்தையின் தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அதில் பொருளாதார வளர்ச்சி உயர்வு இருக்கும். தந்தையனுடைய சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வகையாரால் உள்ள பாகப்பிரிவினை சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் வந்தடையும். உழைக்காமல் பெறக்கூடிய பாவகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9ஆம் இடம்தான். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருப்பம். குருங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய பாவகம். குரு தான் பெரும்பணம். 9 கிரகத்தில் ஒரு பெரிய பணத்தை சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் தான். சுக்கிரன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாத சம்பளம் வாங்குறவங்க, தினப்படி கூலி வாங்குறவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் பலமாக இருக்கும். சமுதாயத்தில் ஒரு நன்மதிப்பு, பணக்காரன் அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னா குரு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அப்போது உச்சம் பெற்ற நிலையிலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உழைக்காமல் வரக்கூடிய ஏதேனும் கடன் கொடுத்துட்டு கடன் எனக்கு கடன் திரும்ப வரல, இப்போ அந்த பணம் வருமா, அல்லது உங்களுக்கு ஒரு கடன் தொகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் பேங்க்லேருந்து, அது கிடைக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடங்கிறது தான் பேங்க்கு. அப்போது இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது ஏன் சார் தொழில் ரீதியாக அப்படின்னா தொழிலை குறிக்கக்கூடிய காரக கிரகம் பார்த்தீங்கன்னா சனி. அவர் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருந்து உங்களது ராசியை பார்க்குறார். அப்போ சனியினுடைய பார்வை என்ன சார் செய்யும்? ஒரு பாவகிரகமாச்சே, ஒரு கடும் பாவகிரகம் ராசியை பார்க்கறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா சனி உழைத்தால் கண்டிப்பாக அதற்குரிய கூலியை, அந்த லாபத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அப்போ உழைச்ச உழைப்புக்கேற்ற வருமானம், லாபம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத தான் இந்த சனி பகவான் சொல்கிறார். உழைக்கலைன்னா காசு வராது. அதை தான் இந்த பாவகிரகம் ஒருத்தனுடைய 3ஆம் பார்வையாக உங்களது ரிஷபராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகளை சொல்லுது. அப்போ 3ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவகம்னு சொன்னேன். அப்போ அந்த அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளிடையே அவ்வப்போது ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கையெழுத்து ஒன்று போடுறீங்க, ஒரு பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாகப்பிரிவினை, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன வழக்கு, கொடுக்கல் வாங்கல், ஒரு இடம் சம்பந்தப்பட்டது, ஒரு பூர்வீகம், ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அஷ்டமாதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லது செய்வது போல் இருப்பார்கள். ஆனால் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது சுற்றி இருக்கவங்க நல்லது செய்கிறது போல் இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அது பாதகத்தில் கெடுதியில் முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில். குறிப்பாக 3ஆம் இடங்கிறது ஒரு சொத்தை விற்று வரக்கூடிய பணம்,
ஒரு முதலீடு ஒரு சொத்துனால ரொம்ப நான் வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருக்கேன் சார், அதில் விற்று பணம் வருமா அப்படின்னா 3ஆம் இடம் இயங்கியே ஆகணும். அப்போ அந்த 3ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் பலம் பெற்ற நிலையில் பொருளாதார கிரகம் இருக்கிறதுனால இடத்த விற்று உங்களுக்கு காசு வரக்கூடிய காலங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். லாபஸ்தானத்தில் இருக்க சனி பகவான குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். ஐயா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்துங்க உங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒருவருக்கு வேலையில் பதவி உயர்வு வரணும்னா குருவின் தொடர்பு இருக்கணும், குருவின் பலம் வரணும். குரு பலம் இருந்தால் சுபகாரியம் மட்டும் இல்லை, வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கணும். அப்போ இந்த சுபகிரகம் உச்சம் பெற்ற நிலையில் சனியை பார்க்கறதுனால வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலங்கள், ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனிவே குரு பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக நல்லதொரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது. செவ்வாங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் கட்டிடம் சார்ந்த தொழிலை குறிக்கும். அப்போ அந்தந்த தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி அடைய போகிறது. மேலும் இந்த குரு பயிற்சி சிறப்படைய 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, செவ்வாய் விட்ட குரு பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சியில் முருகருடைய வழிபாடு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையாக அமைந்துள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.